எந்த சூழலிலும் எந்த மனநிலையிலும் சொல்லக்கூடாத வார்த்தைகள். நாசமாக போச்சு, என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணி எதுக்காக வாழ்கிறனே தெரியல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருது, ஏண்டா எனக்கு மட்டுமே இப்படி ஆப்படிக்கிறீங்க, ஏன் துரோகம் ஆகுது, கர்மம் முடிச்சவன்டா, காலங்காத்தாலேயே இப்படியா, நிம்மதியாக விட்றானுங்களா, தூங்க விட்றானுங்களா, எப்போ பார்த்தாலும் நச 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 சி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுள் இருக்கக்கூடிய சக்தி அதை நம்ப உங்கள் வாழ்க்கை மொத்தமாகவே நீங்கள் போக வேண்டிய அடைய வேண்டிய இலக்கை நோக்கி செல்லாமல் உங்களை பின்னோக்கியே செல்லும். ஆம், நிறைய பேர்த்துக்கு தெரிந்தும் தெரியாமலும் நாம் சொல்லும் வார்த்தை தான் நம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது. நமக்கே தெரியாமல் நாம் புலம்பும் வார்த்தைகள், வெளிப்படுத்தும் எதிர்மறை வார்த்தைகள், கஷ்டத்தை ஏதோ ஒரு இடத்துல வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே உங்களுக்கு வெறும் வார்த்தையாக இல்லை, விதையாக மாறுகிறது. அந்த விதையே உங்களுக்கு நாளை விளைச்சலாக மாறும். இயல்பாகவே சொல்லுவார்கள், விதை விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்காது. அதாவது விவசாயி போய் ஒரு விதையை விதைச்சிட்டு போய் நைட்டு தூங்கிடுவார், ஆனால் விதை உறங்காது, வளரணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுபோல தான் நம்மளோட வார்த்தைகளும் எண்ணங்களும். நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, ஒரு எண்ணத்தை எண்ணிட்டீங்க அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்கினாலும் சரி அல்லது வேறு எதை செய்தாலும் சரி, நீங்கள் வெளிப்படுத்திய வார்த்தைகள் எண்ணங்களும் இந்த பிரபஞ்சத்தில் உலாவிக்கொண்டே இருக்கும் அதை நிறைவேற்ற. அதுவும் மிக முக்கியமாக நேர்மறையை விட எதிர்மறையான விஷயங்களை வெளிப்படுத்தும் போது அது உடனடியாகவே உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். ஆதலால் தான் நிறைய பேருக்கு என்ன உழைச்சாலும் நல்லது நடக்காமல் இருக்கிறதுக்கும், காரியத்தடை ஏற்படுவதற்கும், செல்வம் பெருகாமல் இருப்பதற்கும், எதிர்மறையான வாழ்க்கை அமைவதற்கும். ஆதலால் இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழலாக இருந்தாலும் சரி, நம்மளை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க, நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க, நம்மகிட்டேருந்து பணத்தை பிடுங்கிட்டு போயிருப்பாங்க, நமக்கு தொழிலை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க, கூட இருந்தே நட்புன்னு சொல்லி வேறு ஏதாவது செஞ்சுருப்பாங்க. பட் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ அதுதான் நீங்கள். உங்களுக்கு எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதற்கான வார்த்தைகளையும் எண்ணங்களை மட்டுமே வெளிப்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்வு வளமாகும். இதை புரிந்து செயல்படுங்கள். 15 ஆண்டுகளாக எண்ணங்களை பற்றியும் வார்த்தைகளை பற்றியும் செல்வத்தை பற்றியும் ஆன்மீக ரீதியாக, அறிவியல் ரீதியாக நான் ஆராய்ந்து அதை பயிற்சி வகுப்பாக கொடுத்து அதில் கிடைத்த அனுபவத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். இன்று முதல் இதை புரிந்து செயல்பட்டால் நாளை உங்களுக்கு எல்லாம் மாறும். புரிந்து செயல்படுங்கள், வளமோடு இருங்கள், நலமோடு இருங்கள், நல்லது நடக்கட்டும். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நான் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பல புத்தகங்கள் எழுதியிருக்கேன். என்னோடய புத்தகங்களை நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேயோ அல்லது ஃபோன் பண்ணியோ வாங்கி படித்து பாருங்கள். அந்த புத்தகமே உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். தனி ஒரு மனிதனை செல்வ செழிப்பாக ஆக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள், பரிகாரங்கள், தனிநபர் ஆலோசனைகளை வழங்கி வருகிறேன். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு வளம் பெற.